மயக்காவின் பிரபல மூத்த அரசியல் தலைவர் டான் ஸ்ரீ ராஜுவின் நல்லுடல் இன்று தகனம் செய்யப்பட்டது. மலேசிய அரசியல் உலகில் நன்கு அறிமுகமான மூத்த அரசியல்வாதியான வேராக் மாநில மயக்கா முன்னாள் தலைவர் டான் ஸ்ரீ ராஜு நல்லுடல் இன்று ஈப்போ பந்தோங் இந்து மைதானத்தில் தகனம் செய்யப்பட்டது. சிறிது காலமாகவே உடல்நலம் குன்றியிருந்த 86 வயதான அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலமானார். அவரின் நல்லுடலுக்கு இன்று பிற்பகல் 12:30 மணியளவில் ஈப்போ ஜாலான் அப்துல் மனாப் பிலிம் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் இறுதி சடங்குக்கு பிறகு மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. டத்தோ ஸ்ரீ ராஜுவின் இறுதி சடங்கில் மயக்கா தேசிய தலைவர் டான் ஸ்ரீ எஸ்.ஏ. விக்னேஸ்வரன், தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம். சரவணன், பொருளாளர் டான் ஸ்ரீ ராமசாமி, துணை அமைச்சர் எம். குலசேகரன், பேராக் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் இ. சிவனேசன், பல மாநிலங்களில் இருந்து மயக்கா தலைவர்கள், மாநில அரசாங்க அதிகாரிகள், முன்னாள் பேராக் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், வணிகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு இரங்கலை தெரிவித்துக் கொண்டனர். தமிழ் பள்ளியில் ஆசிரியராக தனது பணியை துவங்கிய டான் ஸ்ரீ ராஜு தலைமை ஆசிரியராகவும் பணிபுரிந்து உள்ளார். அரசியல் பிரவேசத்தை தொடர்ந்து பேராக் மாநில மயக்காவின் செயலாளராகவும் பிறகு அதன் தலைவராகவும் பொறுப்பேற்று செனட்டராக இருந்த டான் ஸ்ரீ ராஜு ஊதான் மெலந்தாங் சட்டமன்ற தொகுதியில் கடந்த 1990ஆம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து மேலும் 3 தவணை ஊதான் மெலிந்தாங் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் 1995ஆம் ஆண்டு பதவி வகித்து வந்தார். பல நற்பண்புகளை கொண்ட டான் ஸ்ரீ ராஜு அரசியலில் சமூக மேம்பாட்டிற்கு சிறந்த சேவை வழங்கியுள்ளதாக டத்தோ ஸ்ரீ சரவணன், மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஏ. சிவனேசன், பேராக் மாநில மயக்கா தலைவர் டத்தோ பி. இளங்கோ மற்றும் டான் ஸ்ரீ ராஜுவின் 50 ஆண்டுகால நண்பரான முன்னாள் தலைமை ஆசிரியர் ஷியாகுல் அமீத் மைதீன் ஷா உட்பட பலர் புகழாரம் சூட்டினார்கள். மறைந்த டான் ஸ்ரீ டத்தோ ஜி ராஜாவுடைய மறைவு மயக்காவிற்கும் இந்திய சமுதாயத்திற்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. தமிழ் ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்கி ஏறக்குறை அரை நூற்றாண்டு காலமாக இந்த தமிழ் சமுதாயத்திற்கு இந்த நாட்டிலே அதிகமாக தொண்டாற்றியவர்கள் அவர் நிச்சயமாக முதலிடத்தில் இருக்கக்கூடியவர். அவரும் தமிழ் ஆசிரியராக மட்டுமல்லாமல் தமிழ் பணியோடு சேர்த்து அரசியல், சமுதாயம் என்று பல்வேறு நிலைகள் அவருடைய பங்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக மயக்காவுடைய எல்லா திட்டங்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, மேலவை உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பேராக் மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட மிகப்பெரிய தலைவராக அவர் இருந்தவர். அது மட்டுமல்லாமல் மயக்கா முன்னெடுத்த MID, COPDD, எய்ம்ஸ் போன்ற KPJ போன்ற எல்லா திட்டங்களுக்கும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கின்றார். தன்னுடைய இறுதி காலம் வரை அயராமல் உழைத்த, உடல் நலிவுற்ற நிலையிலும் சமுதாயத்திற்காக அயராமல் உழைத்த ஒரு மாபெரும் தலைவரை இன்று நாம் இழந்திருக்கின்றோம். நிச்சயமாக மலேசிய இந்தியர்களுடைய வரலாற்றில் டான் ஸ்ரீ ராஜு என்கின்ற பெயர் நிலையான இடத்தை பெற்றிருக்கும். அந்த அளவிற்கு அவர் பங்காற்றியிருக்கின்றார். அவர் நம்மை விட்டு மறைந்தாலும் அவர் ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கம் நிச்சயமாக தொடர்ந்து சமுதாயத்தில் எதிரொலிக்கும். அவருடைய நலத்திட்டங்கள், அவருடைய முயற்சிகளை நிச்சயமாக அடுத்த தலைமுறையும் பாதுகாக்கும். அன்னாரின் இறப்பு, டான் ஸ்ரீ ராஜு அவரோட இறப்பு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கு மட்டும் இழப்பு இல்லை, சமுதாயத்துக்கே ஒரு மாபெரும் இழப்பு. நீண்ட காலமாக பொது வாழ்க்கையிலும் இருந்திருக்காரு. அதே மாதிரி சில அரசு சாரா இயக்கங்களையும் இருந்திருக்காரு. அவர் நல்ல ஒரு உன்னதமான ஒரு மனிதர், சர்ச்சை இல்லாத மனிதர்னால் அதுக்கு எடுத்துக்காட்டு டான் ஸ்ரீ ராஜு தான். முடிஞ்சால் வேலையை உதவி செய்வார், இல்லாட்டி முடியல அப்படின்னு நேரடியாகவே சொல்லிடுவார். அவருக்கு அடுத்து தான் நான் எக்ஸ்கோவா வந்தேன். 2008 பிப்ரவரி வரை டான் ஸ்ரீ ராஜு தான் வந்துட்டு பேராக் மாநில இந்தியர்களோட பிரதிநிதி எக்ஸ்கோவாக இருந்தார். அதற்கு அடுத்து மார்ச் மாதத்துலேருந்து தான் நான் வந்திருந்தேன். அவரோட அலுவலகத்தில் நானும் உட்காந்து என்னோடய வேலையை தொடங்கினேன். கடந்த வாரம் வரை எங்களுக்குள்ளே ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார். அது வந்து சமுதாயத்துக்கு ஒரு இழப்பு என்று தான் நாம் கூற வேண்டும். அவரின் ஆத்மா சாந்தி அடைய என்றுமே நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர் அன்னாரின் குடும்பத்துக்கும் என்னுடைய இந்த மாநில அரசாங்கத்தார் சார்பில் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பரசுராமன் சுப்பிரமணியம். நான் டான் ஸ்ரீயோட மருமகன் பேசுகிறேன். இந்த வேலையில் எங்கள் டான் ஸ்ரீ மாமனாரோட குடும்பத்தை சார்பாக ரொம்ப எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். காரணம், மாமா வந்து கடந்த 26ஆம் தேதி மே மாதம்
3:35 அளவில் சாயந்தரம் இறந்துட்டார். அவருக்கு வந்து திடீர்னு 25ஆந்தேதி மே மாதம் கார்டியக் அரெஸ்ட், அதாவது நெஞ்சு வலி வந்து மாரடைப்பில் ஒரு 24 மணி நேரம் அப்சர்வேஷனில் லைஃப் சப்போர்ட் மிஷினில் வச்சுருந்து 26ஆந்தேதி 3:35 ஈவினிங் இறந்துட்டார். இந்த வேலையில் எல்லாரும் வந்து மாமாவுக்கு கடைசி ரெஸ்பெக்ட், அதாவது அஞ்சலி அவங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வந்தவங்க அத்தனை பேருக்கும் குடும்ப சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். மாமாவோட இறப்பு வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும், தமிழர்களுக்கு முக்கியமாக ஒரு பெரிய இழப்பாக தான் தெரியுது. காரணம் என்னென்னா, அவர் வந்து பேரா மாநிலத்தில் வந்து MICயில் தலைவராக இருந்தார், 2 டேர்ம் செனட்டாக இருந்தார், 4 டேர்ம் வந்து அடுனாக இருந்தார் ஊத்தான் மில்தானில். அப்புறம் எஸ்கோ மெம்பராக 2 டேர்ம் இருந்தார் பேரா மாநிலத்தில். யார் யார் மாமாவுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த வேலையில் மாமாவோட குடும்ப சார்பில் நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மணிமாறன் கிருஷ்ணன் சுமசிப்போர். மறைந்த தன்ஸ்ரீ டத்தோ ஜி ராஜு அவர்களுடைய மறைவு வந்து ஒரு பெரிய பேரா மாநிலத்துக்கு குறிப்பாக பெரிய இழப்பு. ஏன்னா அவர்கள் வந்து 2 தவணைகளாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்து மாநில மக்களுக்கும் குறிப்பாக இந்தியர்களுக்கு நல்ல சேவைகளை ஆற்றி வருவார். அவருடைய குணாதிசயங்களை ரொம்ப பிரமிக்க வைக்கிறது என்னன்னாக்கா, மக்களிடையே வந்து நல்ல ஒரு அணுக்கமான உறவு வச்சுருந்தார். எந்த காலகட்டத்திலையும் நம்ம தொலைபேசியில் அழைத்தாலும் சரி, ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு போனாக்கா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர் உதவி செய்து மக்கள் பிரச்சனைக்கு வந்து முன்னுரிமை கொடுத்த ஒரு தலைவர். டத்தோ பொன்னுசாமி பிள்ளைக்கு பிறகு பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக பதவி எடுத்து 2 தவணை ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்து மக்களுக்கு நல்ல ஒரு சேவையாற்றிய ஒரு நல்ல தலைவரை மாநில இந்தியர்கள் இழந்திருப்பது பெரிய வருத்தக்கூடிய ஒன்று. அவருக்கும் இந்த வேளையில் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய மகன் சுந்தரம் அவர்களுக்கும் அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ராஜு அவர்கள் ஒரு மிக சிறந்த பண்பாளர். அவர் வந்து எல்லா மிக கருணையுள்ள ஒரு மனிதன். யார் வந்து அவர்கிட்ட உதவி கேட்டாலும் உடனே உதவி செய்யும் மனப்பான்மை அவருக்கு இருக்கின்றது. உதவி செய்யும் மனப்பான்மை அவருக்கு இயற்கையிலேயே இருக்கின்ற ஒன்றாகும். ஆகவே அரசியலில் அவர் பேர் போட்டதற்கு அது ஒரு பெரிய காரணமாகவும் இருக்கலாம்.